வணக்கம் நண்பா, வெல்கம் டு குர்க்னிட்டோ. என்னை இந்திய அணி ஒதுக்க காரணமே அவங்க தான். தவானை மடமுடைய வைத்த பிசிசிஐ. பல நாள் கழிச்சு தெரிஞ்ச உண்மை. இந்திய அணியின் மிகச்சிறந்த தொடக்க வீரராக பல ஆண்டுகள் இருந்தவர் ஷிகர் தவான். இடதுகை பேட்ஸ்மேனான இவர் ரோஹித் சர்மாவுடன் பல இன்னிங்ஸ்களில் தொடக்க வீரராக களமிறங்கி அசத்தியிருப்பார். 2015 உலகக்கோப்பை, 2013 சாம்பியன்ஸ் டிராபி உள்ளிட்ட பல தொடர்களில் இந்திய அணியின் மிக முக்கியமான பேட்ஸ்மேனாகவும் தவான் வலம் வந்திருந்தார். ஆனாலும் 2019ஆம் ஆண்டு உலகக்கோப்பை தொடருக்கு பின்னர் ஒரு சில தொடர்களில் தவான் ஆடாமல் போக, அதன் பின்னர் இந்திய அணியில் அவருக்கான வாய்ப்பும் குறையத் தொடங்கிவிட்டது. தவானிடத்தில் தொடக்க வீரர்களாக சுப்மன் கில், ஜெய்ஸ்வால், இசான் கிஷன் உள்ளிட்ட பல தொடர்கள் சிறப்பாக ஆடத் தொடங்கியதால் பின்னர் தவானுக்கான வாய்ப்பும் இந்திய அணியில் மறுக்கப்பட்டது. இது பற்றி ஒருமுறை பேசியிருந்த தவான், இளம் வீரர்கள் நன்றாக ஆடுவதால் தனக்கான வாய்ப்பும் இந்திய அணியில் கிடைக்காது என்பது தெரியும் என்றும் வெளிப்படையாகவே குறிப்பிட்டிருந்தார். ஒரு உலகக்கோப்பை தொடருக்கு முன்பு கூட இப்படி அவர் பேசியிருந்ததால் அவரது முதிர்ச்சியை எண்ணி ரசிகர்கள் பலரும் கூட மனம் கலங்கியிருந்தனர். கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக எந்த சர்வதேச போட்டிகளிலும் தவானுக்கு வாய்ப்பு கிடைக்காத சூழலில் ஐபிஎல் தொடரில் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்காக தொடர்ந்து ஆடி வருகிறார். மற்ற தொடர்களில் எல்லாம் தன்னை இந்திய அணி மற்றும் பிசிசிஐ புறக்கணித்த போது கலங்காத தவான், ஒரே ஒரு தொடரில் அவரை ஒதுக்கிய போது அதிகம் கலங்கியதாக ஷிகர் தவான் தெரிவித்துள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டு நடந்த ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணியின் சார்பில் ஷிகர் தவான் தான் கேப்டனாக செயல்படுவார் என தகவல்கள் வெளியாகி வந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் அவருக்கு வாய்ப்பும் கொடுக்காமல் இளம் வீரர் ருத்துராஜை கேப்டனாக நியமித்தது இந்திய அணி. இது பற்றி தற்போது பேசியுள்ள தவான், ஆசிய விளையாட்டுப் போட்டிகளுக்கான இந்திய அணியில் எனது பெயர் இல்லை என தெரிந்ததும் நான் மிகவும் அதிர்ச்சியடைந்து போனேன். இந்திய அணியின் வளர்ச்சிக்காக அவர்கள் வேறு திட்டம் போட்டிருந்ததால் நாம் அதனை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என எண்ணியே நான் தேற்றிக்கொண்டேன். நான் எனது எதிர்காலம் பற்றி எந்த தேர்வாளர்களிடம் பேசவில்லை. நான் தொடர்ந்து என்சிஏ அகாடமி சென்று வருகிறேன். அங்கே என்னுடைய நேரத்தை நான் அனுபவித்து வருகிறேன். என்னுடைய கிரிக்கெட் பயணத்தை என்சிஏ சிறப்பாக வடிவமைத்து வருவதால் நான் அதற்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்று தவான் குறிப்பிட்டுள்ளார்.